திருவாரூரில் ஜனநாயகம் திரைப்படம் வெளியான திரையரங்கு வளாகத்தில் உட்கட்சி பூசல் காரணமாக தவிக நிர்வாகிகள் மோதலில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், மேலும் விவரங்கள். தமிழகம் முழுவதும் நேற்று தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் திருவாரூரில் தைலமை திரையரங்கில் ஜனநாயகம் திரைப்படம் வெளியானது. இதனை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடினர். இந்த நிலையில் முதல் காட்சி முடியும் தருவாயில் திருவாரூர் வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஒரு பிரிவினர் திரையரங்க வளாகத்திற்குள் விதைப்பந்தைகள் வழங்கி கொண்டிருந்தனர். மாவட்ட கழக இணை செயலாளர் ஆனந்த் மற்றும் மாவட்ட செயலாளர் மதனுக்கும் இடையில் ஏற்கனவே கோஷ்டி பூசல் நிலை வரும் நிலையில் திரையரங்கிற்குள் ஹாரன் ஒலித்தபடி மதன் கோஷ்டியிடம் கார் வேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. அவ்வப்போது 2 பேரின் கால் மீது கார் சக்கரம் ஏறியதால் அதை ஆனந்த் கோஷ்டியினர் தட்டி கேட்டுள்ளனர். இதில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மாவட்ட செயலாளர் மதன் தம்பி மனோஜ் மற்றும் அவருடைய நண்பர் தமிழ் ஆகியோர் ஆனந்த் கோஷ்டியை சேர்ந்த மாணவரணி அமைப்பாளர் பசுபதி என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த அவர் ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த தாக்குதல் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் இதுவரை காவல் நிலையத்தில் எந்தவித புகாரும் கொடுக்காத நிலையில் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.